அவசரப்படாது. சொல்லுங்க மேடம். இப்பதான் பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ணிட்டு வெளியே வந்தோம். இன்னைக்கு அன்புக்கு பெயில் கிடைச்சிரும்னு நாங்க ரொம்ப நம்பினோம். ஆனா கிடைக்கல. கருப்பா, இன்னைக்கு அவரை வீட்டுக்கு வந்துருவாருன்னு ரொம்ப நம்பி இருந்தேனே. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? ஐயோ, எனக்கு இப்ப அவர் முகத்தை பார்க்கணும் போல இருக்கே. ஏன் மேடம் பெயில் கிடைக்கல? ஆனந்தி, அன்பு மேல வேற எந்த கேஸும் இல்ல. அவருக்கு எதிரிங்கன்னு யாரும் இல்ல. அதனால அன்புவை பத்தி ஜட்ஜ் கிட்ட எல்லாமே சொல்லி அப்படியாவது பெயில் வாங்கிடலாம்னு நினைச்சேன். ஆனா சூழ்நிலை நமக்கு சாதகமா இல்ல. இன்னைக்கு அன்புக்கு பெயில் கொடுக்க கூடாதுன்னு மனு கொடுத்திருக்காங்க. அது யார் தெரியுமா? யார் மேடம்? அந்த ரகுவோட வைஃப் ஜெயக்குடி. என்ன மேடம் சொல்றீங்க? ரகுவோட மனைவியா? அந்த அக்கா தான் மனு கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா மேடம்? மனு கொடுத்தது மட்டும் இல்ல ஆனந்தி, கோர்ட்டுக்கே நேர்ல வந்து அன்பு வெளியே வந்தா எனக்கும் என் பொண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு ஜட்ஜு கிட்ட சொன்னாங்க. முன்னாடியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நாங்க வந்து அவங்க கால்லயே விழுந்து என் அன்புவை கூட்டிட்டு வந்திருப்பேனே. இப்ப கூட ஒண்ணும் இல்ல மேடம், நான் போய் அந்த அக்கா கிட்ட பேசுறேன். ஐயோ ஆனந்தி, நீ இப்ப அவங்கள போய் பார்த்தா நம்ம நிலைமை இன்னும் மோசமா தான் ஆகும். நீயும் அன்புவும் அவங்கள மீட் பண்ணி பேசினதையே அவங்கள ஏதோ நீங்க ஏமாத்த பிளான் பண்ண மாதிரி கோர்ட்ல வந்து அவங்க சொன்னாங்க. எல்லா பக்கத்துல இருந்து கதவு அடைச்சிட்டா நான் எங்க மேடம் போறது? என்ன மேடம் பண்றது? அன்பு எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருங்க மேடம். மகேஷ் சார் அவரை கூட்டிட்டு வந்துருங்க சார். ஆனந்தி அழாது ப்ளீஸ். இன்னும் 15 நாள் தான். நிச்சயமா அன்புக்கு பெயில் வாங்கி அன்பை வெளியே கொண்டு வந்துருவேன். என்ன நம்ப ஆனந்தி. 15 நாள்? ஐயோ, 15 நாள் அவர் ஜெயில இருக்க போறாரா? அங்க என்னெல்லாம் கஷ்டப்பட போறாரோ நினைச்சாலே என்னால தாங்க முடியலையே. எந்த தப்பும் செய்யாத என் அன்புக்கு சுத்தி இருக்கிற யாரு கஷ்டப்பட்டாலும் மனசு பொறுக்காத என் அன்புக்கு ஏன் கடவுளை இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கிற? ஏன் அவரை இப்படி சோதிக்கிற? ஆனந்தி, இது அழ வேண்டிய நேரம் இல்ல. அன்பு சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ தைரியமா இருக்கணும். 15 நாள்ல அன்பை வெளியே கொண்டு வந்து உன்கிட்ட சேர்க்கறது என் பொறுப்பு. புரியுதா? நீ நம்பிக்கையாரு. நான் அப்புறம் பேசுறேன். அன்புக்கும் ஆனந்திக்கும் நல்ல விசேஷம் நடக்குதுன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஒரு நிமிஷத்துல எல்லாமே போச்சு. அன்பனனுக்கும் ஆனந்திக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? திரும்ப திரும்ப எதுக்குதான் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வருதோ? திருஷ்டி கழிக்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இப்ப அதுவே பெரிய திருஷ்டி ஆயிடுச்சு. உண்மைதான் சாவித்திரி. அன்பு அம்மாவே சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஒரு குறை இல்லாம ஃபங்க்ஷன் நிறைவா நடந்துருச்சுன்னு நான் கூட நினைச்சேன். ஆனந்தியோட அப்பா அம்மாவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிள்ளைங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கும்னு பேசிட்டு இருந்தாங்க. பாவம், எல்லாரும் மனசும் இப்படி வேதனைப்பட்டு போற மாதிரி ஆயிடுச்சு.